10%, 20% மற்றும் 30% தொடர்ச்சியான தள்ளுபடிக்கு சமமான ஒரே தள்ளுபடி சதவீதம் நினைக்கிறாங்க. அதாவது 3% கொடுக்குறாங்க. ஒரு பொருளுக்கு 3 டைம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே டைம் டிஸ்கவுண்ட் கொடுத்தா எத்தனை சதவீதம் கொடுக்கலாம்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, பேசிக்கா 1 வச்சுக்கணும். 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் 10% தள்ளுபடி. எப்பவுமே ஒரு பொருளோட விலை 100% இருக்கும். அதில் தான் எத்தனை சதவீதம் மைனஸ் பண்ணுறதோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ 100ல் 10 போச்சுன்னா 90% நம்ம எழுதுவோம். 90 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு அடுத்தது 20%. அதே மாதிரி 100ல் 20 போச்சுன்னா 80. ஸோ 80 வகுத்தல் 100 இன்ட்டு அதே மாதிரி 30. அப்போது 30னா ஸோ அதே மாதிரி 30 100ல் 30 போச்சுன்னா 70 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு காமனா 100 சதவீதம் கேட்டிருக்காங்க. அதனால காமனா 100 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 0க்கு 0 ஒரு 0க்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7. அதாவது இங்கே முன்னாடி இருக்குது 1 மைனஸ், இங்கே இது அப்படி பெருக்குன்னா 504. கீழே பார்த்தீங்கன்னா 1000 இருக்கும். மொத்தமாக 1000 இருக்கும் இன்ட்டு 100. அடுத்தது 1 மைனஸ் 504 வகுத்தல் 1000. ஸோ இங்கே 1000 504 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 0.504 இன்ட்டு 100. நெக்ஸ்ட் 1ல் 0.504 போயிடுச்சுன்னா மீதி பார்த்தோம்னா 0.496 வரும் இன்ட்டு இங்கே 100. ஸோ அடுத்தது 0.496 100ஆல் பெருக்கணுமா 49.6%. ஸோ ஒரே தள்ளுபடி சதவீதம் பார்த்தோம்னா 49.6%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் ஒரே ஒரு இது என்னன்னா 1 மைனஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக இன்ட்டு 100 போடணும். அது காமனாக சதவீதம் கேட்டாவே இன்ட்டு 100 போடணும்.